ஹலோ வீவர்ஸ், சாஹா கல்யாணம் டுடே எபிசோட். குட்டி பாப்பா வந்து எல்லா இடத்துலையும் மாறி மாறி படுத்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காயத்ரியோடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. காயத்ரி எந்திரிச்சு பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே என்னங்க இது அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது காயத்ரி அப்படின்ட்டு உடனே வேற இடத்துல வந்து மாற்றி வச்சுவாங்க ராஜலட்சுமியோடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில். அப்புறம் ராஜலட்சுமி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ராஜலட்சுமி என்னங்க காரியம் இது, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கௌதம் பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா கோடீஸ்வரி எந்திரிச்சு பார்த்துட்டு பின்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா எழுப்புறாங்க சமைச்சின்ட்டு என் டிவினை எழுங்கன்றாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை அங்கே பார்த்தீங்கன்றாங்க. விடிஞ்சோடனே எல்லாரும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக போகிறாங்க அப்படின்னு சித்ரா ரொம்பவே பயந்து போயிட்டு கௌதம் அப்படின்றாங்க. சின்னடா காரியம் கௌதம், நீ பண்ணுறதே சரியில்லை, உண்மையை சொல்லிட்டு அம்மா குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லைம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறதாம்மா உண்மை அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது உண்மை, இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ உண்மை இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்றாங்க. அம்மா இப்போ என்ன மாற்றி வச்சுட்டு சரியாக போதுமா அப்படின்ட்டு அப்புறம் சூரிய பக்கத்தில் படுக்க வச்சுட்டு வந்து படுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சூர்யா வந்து குழந்தைய வந்து ரொம்ப ஹக் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும் போது மகாவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த இடத்துக்கு ராஜலட்சுமி வராங்க. என்ன இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, அதான் இது பண்ணுங்க, நான் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கிட்ட இருந்து சாப்பிட வாங்கிட்டு ராஜலட்சுமி போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னமா பிளான் வச்சிருக்க, சூப்பர் பிளான் இருக்கு பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாப்பா விளையாடிட்டு இருக்கோம். அழகி அதை சாப்பிடுன்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், ஏன் அழகி இப்படி சொல்கிறேன், நீ வந்து சாப்பிடு, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடிட்டுமா அப்படின்ட்டு அழகிக்காக செம க்யூட்டாக ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுறீங்க, அப்படியா, சரி நீ இன்னும் சாப்பிட்டேன்னு இன்னும் உனக்காக நான் நிறையவே பாட்டெல்லாம் பாடுவேன் அப்படின்றாங்க. அப்புறம் அழகிக்கு சாப்பிடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அழகியும் ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்றாங்க. அம்மா அத்தையோட மனசில் இப்படி ஒரு குழந்தை முகம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே போயிடுச்சுன்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வருமாங்க, இதுக்கே இப்படி ஆகிட்டா எப்படி சொல்லுன்றாங்க. இன்னும் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா பாட்டு பாடிட்டே ராஜலட்சுமி வந்து அழகிக்கு சாப்பாடு விட்டுறாங்க. அழகியும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கும் போது ஐஸ்வர்யா மகள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அம்மா இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டா எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமான்றாங்க. அழகி வந்து அப்போ வந்து இந்த வீட்டில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குன்றாங்க. அது என்னவோ உண்மைதான் மகா, அழகி வந்தப்போ இருந்து இந்த வீட்டில் சந்தோஷங்கள் நிறைஞ்சுதான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமியும் குழந்தைக்கு ரொம்ப க்யூட்டாக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு இந்த குழந்தை வந்த பிறந்து நம்ம வீடே அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்குது, இந்த குழந்தைய விட்டு பிரிய கூட என்னால் முடியல அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட மனசு விட்டு தாத்தா பேசுகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஏன்னா இந்த குழந்தை வந்த பிறந்து இந்த வீடு சந்தோஷமாக தான் இருக்குன்ட்டு எல்லாரும் வீட்டில் அழகிய பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.